இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பிரபல யூடியூபர் வீரபாண்டிய கட்டபொம்மனை போல வசனம் பேசுவதாக நினைத்துக் கொண்டு வீரமாக பேசிக் கொண்டிருப்பதாக கனவு கண்டு கொண்டிருந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனியிலே காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அவரை அழைத்து வருகின்ற பொழுது பல்லடத்திலே சிறு விபத்து ஏற்பட்டு அதற்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கோவை சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகும் அவர் மீது கஞ்சா வழக்கிலே கைது செய்யப்பட்டார். அவர் பயணம் செய்த காரிலே கஞ்சா இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட பிறகு சவுக்கு சங்கரோடு இருந்தவர்களை கேட்டதற்கு அவர்கள் சொன்னது, நான் சவுக்கு சங்கர் உள்ளிட்டவர்கள் கஞ்சா இல்லாமல் இருக்க முடியாது என்று அவர்கள் பேட்டி கொடுத்ததாக செய்தி வெளியாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்று தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவுக்கு சங்கர் சிறையிலே தாக்கப்பட்டார், அவர் கைது செய்யப்பட்ட பொழுது இருந்ததை விட மோசமான நிலையில் இருக்கிறார், ஆகவே அவரை ஒரு நீதிபதியை வைத்து சோதிக்க வேண்டும், அவரை மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் பேசியதில் கூட சரியாக பேசவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது சவுக்கு சங்கரை ஒரு நல்ல டாக்டரை வைத்து பரிசோதித்து அவருடைய உடல்நிலையை பற்றி நீதிபதியிடம் அறிக்கையை தர வேண்டும் என்று பேசியிருக்க வேண்டும். ஆனால் அவருடைய உடல்நிலையை நீதிபதி சோதிக்க வேண்டுமா? நீதிபதி என்ற டாக்டர் பட்டமா பெற்றிருக்கிறார்? நீதிபதி சட்டம் படித்தவர், சட்டத்தை பற்றி தான் நீதிபதிக்கு தெரியும். சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள், நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவார்கள். அவர்கள் எப்படி போய் சவுக்கு சங்கர் உடல்நிலையை பரிசோதிக்க முடியும்? இது தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் சிறையில் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்ட செய்தியில் உண்மை இருக்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். என்னவென்று பார்த்தால், சிறைக்கு போன சவுக்கு சங்கர் அந்த சிறையிலே காவலில் இருந்த சில போலீஸ்காரரிடம், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல போலீஸ்காரரிடம் கஞ்சா கேட்டிருக்கிறார். கஞ்சா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஏற்கனவே சவுக்கு சங்கரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற பொழுது ஒரு பீடியாவது கொடுங்கள் என்று கெஞ்சி கடைசியில் ஒரு கட்டு பீடியை வாங்கி கொடுத்து அவர் பீடி புகைத்துக் கொண்டுதான் சிறையிலே இருந்தார் என்று சொல்லப்பட்டது. இந்த முறை சற்று முன்னேறி கஞ்சா கொடுங்கள் என்று சில காவலர்களை அவர் கேட்டதாகவும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத காவலர்களுக்கு கோபம் வருமா வராதா? ஒருவேளை எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கள், உணவு வாங்கி கொடுங்கள், டீ கொடுங்கள் என்று கேட்டிருந்தால் அந்த காவலர்கள் மனிதாபிமான அடிப்படையில் அவருடைய சொந்த காசை செலவு செய்து கூட வாங்கி கொடுத்திருப்பார்கள். அவர்களிடம் போய் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத காவலர்களிடம் போய் கஞ்சா வாங்கி கொடுங்கள் என்று கேட்டால் காவலர்கள் என்ன செய்வார்கள்? என்னை யாராவது கஞ்சா வாங்கி கொடுங்கள் என்று கேட்டால் கண்டத்தில் 4 அறை விடுவேன் அவர்களை பார்த்து. அதை போல அந்த காவலர்களுக்கு கோபம் வந்திருக்கும், ஒருவேளை 4 அறை விட்டிருக்கலாம். இதுதான் ஒரு ஊடகவியலாளர் செய்கின்ற செயலா? கஞ்சா அடிப்பதெல்லாம் ஊடகவியலாளர்களுடைய வேலையா? ஊடகத்தில் அமர்ந்து வீரவசனம் பேசுகின்ற பொழுது அதை பற்றி எல்லாம் இவர்கள் யோசிக்கவில்லையா? ஊடகத்திலே பேசுகின்றவர்கள் குறைந்தபட்சம் தன்னொழுக்கத்தையாவது கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா? கஞ்சா பிடிப்பது, தண்ணி அடிப்பது, அத்தனை அயோக்கியத்தனங்களையும் செய்வது, அவ்வளவு கெட்ட பழக்கங்களையும் வைத்திருப்பது, ஆனால் நாட்டு மக்களுக்கு போதிப்பது, இது எவ்வளவு பெரிய மகா மோசமான செயல். அதைத்தானே சவுக்கு சங்கர் செய்திருக்கிறார். அதனால் தானே பலமுறை நாம் சவுக்கு சங்கருக்கு சாராய சங்கர் என்றும் சரக்கு சங்கர் என்றும் பெயர் கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான பிறவியெல்லாம் தன்னை ஊடகவியலாளர் என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டிலே இருப்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அவமானம், வெட்கக்கேடு. போதை பழக்கத்திற்கு அடிமையாகின்ற, கஞ்சாவுக்கு அடிமையாகின்றவர்கள்லாம் இந்த நாட்டிலே ஊடகவியலாளர்கள். அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தர்க்கம் செய்யக்கூடிய நபர்கள், அவர்கள் எல்லாம் வாதம் செய்பவர்கள், அவர்கள் எல்லாம் சிந்தனாவாதிகள், அவர்கள் எல்லாம் அறிவாளிகள் என்று அந்த நாட்டிலே கட்டமைக்கப்படுகிறது. இந்த சாராய சங்கருக்கும் சிறைச்சாலையிலேயே கஞ்சா கேட்டதாக சொல்லப்படுகின்ற சங்கருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எந்த அடிப்படையில் ஆதரவு கொடுக்கிறார்? இத்தனைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செந்தில் பாலாஜி கோவை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக மாறிய பிறகு கோவை மாநகரமே போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டது என்று போதை பழக்கத்திற்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்களே பேசியிருந்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு போதை பேர் வழி, ஒரு கஞ்சா பேர் வழி, சிறையிலேயே கஞ்சா கேட்டு தகராறு செய்கின்ற ஒரு கேடுகட்ட பிறவி, ஒரு மோசமான பிறவி,
சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் என்று சொன்னால் இது எப்படி இருக்கிறது? இது எவ்வளவு மோசமான செயலாக இருக்கிறது என்பதை பற்றி ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் இந்த மக்கள் சிந்திப்பார்கள். அப்பொழுது இவருடைய நிலை என்னவாகும் என்று இவர்கள் ஏன் யோசிப்பதில்லை என கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.